ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடுகதை, தலையை சீவினால் தாளில் நடக்கும், அது என்ன? இந்த விடுகதைக்கான ஆன்சரை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த டிப்ஸு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்க சூடாக இருக்கும்போதே எப்படி நம்ம ஈஸியாக தோல் உரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அது தோல் உரிக்கிறது சூட்டோட வேகமாக தோல் உரிப்போம். அப்போ தோல் உரிக்கிற டயத்தில் நம்ம கையில் பிடிச்சி தோல் உரிக்க முடியாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக மேலே இருக்கிற தோலை உரித்து எடுத்துக்கலாம். அடுத்த டிப்பு, நிலக்கடலையை வறுத்ததுக்கப்புறமா அதனோட தோலை தனியாக பிரித்து எடுப்போம். அதனோட தோல் லேசாக இருக்கிறதுனால நம்ம க்ளீன் பண்ணும்போது எல்லா பக்கம் பரவிடும், அதுக்கு எறும்பெல்லாம் வந்துடும். ஒரே இடத்துல ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சல்லடை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணோன்னா தோல் தனியாகவும் கடலை தனியாகவும் ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, பக்கெட்டில் இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சிருச்சுன்னா அதை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான். ஹார்பிக் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப் பேட் போட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த கரையில் விட்டு வந்துடும். பாருங்கள், எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த உப்பு கரையில் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். பக்கெட்டும் பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி குக்கரில் இருக்கிற கைப்பிடி அடிக்கடி லூஸ் ஆகிடும். நம்மளும் எவ்வளோ தான் டைட் பண்ணி பார்த்தோம்னாலும் மறுபடியும் லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக கைப்பிடியிலேருந்து அந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூவில் பாலிஷ் பண்ணி விட்டுருங்க, நெயில் பாலிஷ் போட்டு. கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டோம்னா கழடவே கழடாது, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த டிப்பு, தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் மற்றதுக்கெலாம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அது ஈஸியாக எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பட்டை கத்தி வாங்கி வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக விட்டு வருதுன்ட்டு. கீரைலாம் போட்டு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி மேலேருந்தே லைட்டாக அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்தோம்னா தேங்காய் முடிகிற வரையில் நம்ம இந்த மாதிரியே ரவுண்டாகவே கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஸ்லைஸாக விட்டு வந்துடும். எவ்வளோ அழகாக அப்படியே ரிங்கு மாதிரி வருது பாருங்கள். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், தேங்காய் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு, தக்காளி வாங்கணும்னா ரொம்ப நாள் கெடாமல் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான். தக்காளி பழம் வாங்கினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதை நல்லா துடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி காம்பு பகுதி அடியில் போடுற மாதிரி தலைகீழாக வச்சுருங்க. இது எவ்வளோ நாள் இருந்தாலும் உங்களுக்கு கெடாது. அதே மாதிரி இன்னொரு டிப்பு இந்த மாதிரி காம்பு பகுதியில் எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல தொடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காம்பு பகுதி அடியில் போகிற மாதிரி வச்சுருங்க, ரொம்ப நாளைக்கு கெடாது. இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, மிஞ்சி போன சாப்பாட்டில் எப்படி நம்ம வடகம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான். கொஞ்சம் சாப்பாடு இருந்தாலுமே அதை நம்ம வடகமாக தயாரிச்சுக்கலாம். முதல் நாள் நைட்டே சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அது கூட வடகம் தயாரிக்கிறதுக்காக கருவேப்பிலை, பச்சை மிளகா, சீரகம் இது 3 போட்டுட்டு அதில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த சாப்பாட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணியோடு சேர்த்து அரைச்சோம்னா வடகம் ஊற்ற முடியாது. அது கூட தேவையான உப்பு போட்டுக்குங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் சீட்லேயோ இல்லை துணியிலையோ இந்த மாதிரி ரவுண்டாக மெலிசாக தேய்ச்சி விட்டுடலாம். இது நல்லா வெயில் அடிச்சதுன்னா ஒரு நாள் காஞ்சாலே போதும். மிஞ்சி போன சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வடகம் தயாரித்து வச்சுக்கோங்க. இது ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடுக்கெலாம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, முட்டையோட மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் எப்படி ஈஸியான முறையில் பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஜல்லடையில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலே வெள்ளைக்கரு கீழே வந்துடும், மஞ்சக்கரு மேலே இந்த மாதிரி தங்கிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, தோசை மாவு புளிச்சு போச்சுன்னா அது வீணாக்காமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். உங்கள்கிட்ட புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கோங்க. இது ரெண்டும் போட்டதுக்கப்புறமா நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசை வார்த்தோம்னா நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் மொறு தோசை நம்மளுக்கு கிடைக்கும். அந்த புளிச்ச ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு,
இந்த டிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை வேக வைக்கும்போது நம்ம தண்ணி காய வச்ச உடனே முட்டையை உள்ளே போட்டு வேக வைக்காதீங்க. நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா முட்டையை ஒன்றொன்னா உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க. முட்டை மேலே வந்து நிறையா கிருமிகள்லாம் இருக்கும். அது வெந்தண்ணிக்குள்ளே போடும்போது அப்படியே செத்து போயிடும். இதே நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டுட்டு முட்டையை போட்டிங்கன்னா கிருமி வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்து அப்படியே முட்டைக்குள்ளே இறங்கிடும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். கொதிக்கிற தண்ணியில் முட்டையை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிடுங்க. முட்டை வெடிக்காது. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன விடுகதை தலையை சீவினால் தாளில் நடக்கும். இதனோட ஆன்சர் பென்சில். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.